श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके भुवनेश्वरी आगमवेदकलामय रूपिणी अखिलचराचर जननी नारायणी नागकङ्कण नटराजमनोहरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உலகிய பெரியோருடன் ஒன்றென கூடி வைத்தாய், நிலையென தொடர்ந்த முன்னுள் கொடுமையை நீக்கச் செய்தாய், நித்திய கல்யாணி பவானி. அதாவது இந்த உலகத்தில் நம்ம மனுஷ பிறவியாக பிறந்த நம்ம பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். நான் பெரும்பாலும் அடிக்கடி உங்கள் எல்லாருக்கும் உணர்த்தது உண்டு. அந்த சிவபுராணத்தை வர்ற மாதிரி ஓரறிவு உயிர்லேருந்து நம்ம ஆரம்பித்து புல்லுலேருந்து ஆரம்பித்து அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்ற மனிதர் நிலைக்கு வந்தும் நம்ம தேவர் நிலைக்கு உயராமல் நம்ம என்ன செய்கிறோம்? பொறாமை, பொச்சரிப்பு, ஆசை, நிராசை, அழிவு, துன்பம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இதுக்கெல்லாம் சிக்கி திறந்து திருப்பி என்ன பண்ணுறோம்? அந்த பிறவி மனித பிறவி எடுத்துக்கூட திருப்பி மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆசைக்கு அழிவு காரணம்ன்றது என்ன? பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கின்ற நேரத்தில் உழன்று திரிகின்ற அந்த சுற்றி இந்த கலியுகத்தில் உழன்று திரிக்கிற நம்மை உத்தமனாக்க வைக்க வந்தவள் தான் இந்த ராஜராஜேஸ்வரி. எப்போ ஒரு அம்பான்ற ஒரு நாமத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ, இந்த மதம் இல்லைங்க, எந்த மதமாக இருந்தாலும், என்றைக்கு நம்முடைய ஆன்மா ஆனது நம்மை மேலே ஒரு பரம்பொருள் இருக்குன்றதை உணர ஆரம்பித்தோமோ, நம்மளுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் நம்மளுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் மேலே இருக்கின்ற பரமாத்மா பார்க்கறதுன்னு நினச்சாச்சோ, அப்போவே அந்த பரமாத்மாவோட அதிர்வலைகள் நம்ம மனிதனோட நம்மை தேடி வரும். நம்ம தேடி வந்துட்டு இருந்தானா நம்ம உலகத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனதானது உத்தமராயிடும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யோகிகள் மகான்களாக பாருங்கள், அருணகிரிநாதர்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கோங்களேன், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட பின்புலம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே நொடியில் அம்பாள் என்ன பண்ணுவாங்க? பிரபஞ்ச சக்தி தெய்வம் என்ன செய்யும்? நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் கலைந்து எடுத்துவிட்டு என்ன செய்வாங்க? நம்ம புனிதமாக்கி விட்டார்கள். அதனால தான் அந்த ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி, அந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க, பிரபஞ்சத்தினுடைய சிம்மாசனத்தை விட்டு இருக்க ராஜராஜேஸ்வரி உழன்று திரிந்திருக்கின்ற நம்மை உத்தமராக்கி வைக்கிறாங்க. அந்த வகையில் அந்த ராஜராஜேஸ்வரிக்கு படைத்தலைவியாக இருக்கின்ற வராகி அன்னை இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த சேரட்டை ஓட்டி கொண்டு இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல்லூரில் மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் மட்டும் இல்லை, காசியில் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், கடல் கடந்து அமெரிக்காவில் இருக்கின்ற டெக்சாஸ் மாகாணத்துக்குள்ளே அவங்க ஒரு நகருக்குள்ளே போயிட்டு 30 வருஷத்தில் பார்க்காதது காட்டுப்பன்றி ரூபத்தில் அந்த அம்மா அவங்க வீட்டு மண்ணை மட்டும் கொந்தி எடுத்துட்டு இந்த எல்லையில் ஜோதி ரகு அவர்களுடைய வீட்டினுடைய இல்லத்திலே நான் அப்படியே மண்ணை அகழ்ந்து எடுத்தேன். நான் இங்கே மண்ணுக்குள்ளே நான் பூமி பிராட்டியாக இருக்கேன். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்வேன், வராகி அம்மா நம்ம சங்க சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே, பூமி பிராட்டியாக பாருங்கள். பூமியுடைய அந்த நாராயணனுடைய அம்சமாக இருக்கின்ற வராகி லக்ஷ்மி அம்சமாக பாருங்கள், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நீங்கள் மயான காளியாக வராகியை பார்க்காதீங்க, மகாலட்சுமி ஸ்வரூபினியாக பாருங்கன்னு. மகாலட்சுமி பூமி பிராட்டி. அதை நிரூபிக்கும் வகையில் இந்த திருமதி ஜோதி ரகு அவர்களுடைய இல்லத்தில் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் எங்கே இருக்காங்க? அவங்க வீடு சுற்றி இருக்க மணலில் அகழி தோன்ற மாதிரி தன்னுடைய 2 கொம்புகளை வைத்துக்கொண்டு பூமி பிராட்டியாக நான் இருக்கேன் என்று 2020 காட்டி கொடுத்து, அதே மாதிரி அவங்க அந்த பூஜையும் நடத்தி நவவராகியாகவும் மாறி அடுத்ததாக இன்றைக்கி நம் இல்லத்தை தேடி இங்கே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தவங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் மழை வெள்ளம் அவங்க எனக்கு தொலைபேசியில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க.
அம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக மழை வெள்ளமாக இருக்குது, எங்கேயுமே போகிற முடியாதாக இருக்குது. நான் நம்பிக்கையோடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரேன். நான் வர நேரத்தில் சென்னையில் நான் இருக்கிற நேரத்தில் எனக்கு ரொம்ப அதீத மழை இருக்கக்கூடாது, என்னுடைய அன்றைக்கு நடைமுறை வாழ்க்கை எதுவுமே மாறக்கூடாது, கண்டம் விட்டு நான் வரேன், நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எனக்கு அது நடக்கும்னு. அப்போ நான் சொல்கிறேன், அந்த வாய்ஸ் ஓவர் இருக்குது, நான் சொல்கிறேன், இங்கே வர நேரத்தில் சூரியனுடைய பிரகாசம் இருக்கும், அன்றைக்கி சூரிய ஒளி இருக்கும், நீங்கள் வரணுன்றதை யாராலையும் நிச்சயித்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரத்தில் இன்றைக்கி மழையும் கிடையாது. சென்னையில் மட்டும் மழை இல்லாமல் பள்ளிக்கூடங்களே திறந்தாச்சு. அந்த நிலையில் ஒரு துளி மழை துளி இல்லாமல் வர வழியிலையும் எந்த தடையும் இல்லாமல் அந்த ராஜராஜேஸ்வரி அவங்க தமைக்கு வழிபடுகின்ற அந்த ராஜராஜேஸ்வரியோட வராகி அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் உள்ளே நுழையும் போதே நான் வராகி அம்மாவை கூட மட்டும் பார்க்கல, ஏன்னா நான் என் உடல் சிலுக்கும் போதே அவங்களுடைய சகோதரியோட உடம்புல தான் அந்த மெய் செலுத்ததை பார்த்து அவங்களுக்கே தெரியாது யாருன்னு, ஏன்னா உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் யாருன்று. என் உள்ளத்தில் என் உடலில் வந்தவங்க ராஜராஜேஸ்வரி, அவங்க ஸ்ரீவித்யா உபாசம் எடுக்கிறாங்க, அவங்க உடலில் வந்த ராஜராஜேஸ்வரி. அடுத்தது வராகி நம்ம வீட்டை தேடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவுமா கார்த்திகை மாதம் வராகி அம்மா யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா ஸ்ரீவித்யா உபாசகர் அவங்களோட ராஜராஜேஸ்வரோட வராகி அம்மாவோடு இங்கே நமக்கு வந்திருக்காங்க. வளரட்டும் செழிக்கட்டும். எங்கே அங்கே உண்மத்த பைரவரும் அங்கே வராகி அம்மா தான் இருப்பாங்க. நான் 3 பெண்கள் ஒன்றே தாம்பூலத்துக்கு அப்படி தான் நினச்சேன். நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், என்னம்மா 3 பெண்களாக வராங்களே, தாம்பூலம் எப்படி கொடுக்க முடியும், என்ன வகையில் நான் எடுக்கணும் அப்படின்னும் போது தான் இங்கே வந்த பிறகு பார்த்தா இங்கே என்னுடைய வீட்டில் உண்மத்த பைரவர் வராகியா ஜோதியரவும் வந்திருக்காங்க, ராஜராஜேஸ்வரி அம்சமாக அவங்களோட தமக்கியும் இருக்காங்க. அவங்களும் ஒரு நிமிஷம் தன் உடல் உண்மையாக இருந்தால் இறையோட துளி அந்த தெய்வீக சக்தியை பார்க்க முடியுன்றதையும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. அம்பாளை சொல்லுங்கள், நீங்கள் ஸ்ரீவித்யா உபாசகர் தானே? அம்பாளை டெய்லி ஜபம் பண்ணின்னு இருக்கேன் நான். வாராகி அம்பாள் இப்போது எனக்கு லாஸ்ட் வீக் எனக்கு வந்தாங்க ஆற்றுக்கு. அது எனக்கே தெரியாமல் என்னோடய பர்த்டேக்கு எனக்கு ஒரு கிஃப்டாக வந்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதில் ஸ்ரீவித்யா உபாசகர் எத்தனாவது நிலை? நான் ஸ்ரீவித்யா உபாசகர், தட் இஸ் உபாசனை எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ தான். இப்போ அதாவது அதில் நிறைய ஸ்டெப்ஸ் உண்டு. முதல்ல கணபதியில் ஆரம்பித்து கணபதி, மகாலட்சுமி, நாராயணன், விஷ்ணு, அப்புறம் பஞ்சாட்சரி சிவன், அப்புறம் பாலா, இதெல்லாம் தாண்டி தான் வரணும். இதெல்லாம் நிறைய தடவை ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த தீட்சை அவங்க கொடுப்பாங்க. சூரியன் உண்டு இடையில. அப்புறம் பஞ்சதசி தான் பாலாக்கு அடுத்த இது. ஸோ அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி, அது மகா ஷோடசி. அது அதுக்கு ரொம்பவே இது வேணும் அது கிடைக்கிறதுக்கு. இந்த ராஜராஜேஸ்வரிக்கு 2 சைட்லேயும் வாராகி ஒரு பக்கம், ராஜமாதங்கி இன்னொரு பக்கம் உட்காந்துருப்பாள். ராஜமாதங்கி மந்திரி, வாராகி படைத்தலைவி, சேனாதிபதி, படைத்தலைவி. இவாளெல்லாம் தாண்டி தான் வர முடியும். இவாளோட பர்மிஷன் இல்லைன்னா ராஜராஜேஸ்வரியை பார்க்கவே முடியாதுங்க. அது ஸ்ரீசக்கரத்தில் பிந்து ஸ்தானத்தில் நடு நிலையாக உட்காந்துருப்பாங்க ராஜராஜேஸ்வரி. அந்த 9 ஆவரணம், அந்த 9 ஆவரணத்தையும் தாண்டி தான் இதுக்கு வர முடியும். அதுக்கு மெயினாக பக்தி ரொம்ப முக்கியம். மெயினாக மனசு பியூராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் எல்லாத்த விடையும். ராஜராஜேஸ்வரி கிடைச்சது. இன்றைக்கி எனக்கு லக்ஷ்மி அம்மா பேசின்னு இருக்கும்போது எனக்கும் உடம்பு ரொம்ப சிலிர்த்துது. எனக்கு இப்போ பேச்சே வரலை. அதனால தான் அம்மாவுக்கும் ரொம்ப சிலிர்த்துது, எனக்கும் ரொம்ப சிலிர்த்துது. அதனால தான் நான் கொஞ்சம் பேசுகிறதுக்கு யோசித்தேன். எனக்கு பேச்சு வரலை ரொம்ப. இப்போ அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதே. அந்த ராஜராஜேஸ்வரின்னு சொல்லும்போது இவங்க பேர் என்னமோ மறந்து, தீபா. தீபா இவங்க திருமதி ஜோதி ரகு வரும்போது இவங்களும் கூட இணைஞ்சு வராங்க.
அவங்களுக்கே தெரியாது தன் உடம்புல யார் வராங்கன்னு. நான் எனக்கு எப்போதுமே ஒரு ஆசை உண்டு, ஒவ்வொருத்தரோடு வரும்போது யார் வரப்போகிறாங்க. நான் வாசலில் வந்து சாணம் தெளித்து பண்ணும்போது கூட இன்றைக்கி ஒரு பர்சன்ஸ் வராங்க, நல்ல எனர்ஜியோடு ஒரு பர்சன்ஸ் வர போகிறாங்க, இன்றைக்கி எந்த தெய்வத்தை பார்க்க போகிறோன்னு நினச்சிட்டு தான் என் பூஜை அறையில் அம்பாளுக்கு பூஜை முடித்தேன். ஒன்றும் வேப்ப மரத்துக்கு நான் பூஜை முடிக்கலை, ஆனால் ஃபுல்லாக அம்பாளுக்கு நெய்வேத்தியம் முழுக்க முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வரப்போகிறது அப்படின்னு எனக்கு வந்து மெய் செலுத்த உடனே இவங்களுக்கே தெரியல யாருன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்செடுத்து இவங்க வந்து ராஜராஜேஸ்வரி தான் அப்படின்னு. நவாவர்ண பூஜை அப்படின்வாங்க ஸ்ரீவித்யா உபாசகத்தில். நவாவர்ண பூஜை, இந்த நவாவர்ணம்ன்றது என்னென்னா, அம்பாள் வந்து பிரபஞ்சத்தில் வந்து மேலே உச்சாணி கும்பில் தான் அம்பாள் இருக்கா. அதாவது நம்ம இப்போ பார்க்குறோம் பூலோகம், மேலோகம், ஸ்வர்லோகம்னு பஞ்சபூதங்களுக்கு மேலே ஈசன் இருக்கிற இடம் மேலே, அதுக்கு மேலே பிரபஞ்ச சக்தினா இருக்க மேலே தேவர்கள், எல்லா கணங்கள் எல்லாத்துக்கும் மேலே மொத்தமே அண்ட சராசரி அண்ட வெளியே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான அண்டவெளியில் என்ன இருக்கும் அப்படின்னா நித்தியம்ன்றது ஒரு விஷயந்தான் இருக்கும். அந்த நித்தியத்தில் என்ன அப்படின்னா எந்தவித ஒளிகள் கூட இருக்காது, சத்தமே இருக்காது, அசைத்தியம் எதுவுமே இருக்காது, சத்தம் இருக்காது, எந்த ஒளிகள் இருக்காது, அமைதி 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 தான் அந்த பிரபஞ்சத்தோட மேலே. நம்மளே நினச்சி பாருங்கள், நம்ம வானத்தை அப்படி பார்க்கும்போது எத்தனை மேகமூட்டங்கள் வருது, இடி மின்னல், எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் பரமேஸ்வரி ஆதிபராசக்தி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஈசனால் கூட இறங்க முடியாது. அதனால தான் நவாவரண பூஜையில் படிநிலையில் பார்த்திங்கன்னா பஞ்சாட்சரி வரும்போதே ஈசனோட அம்சம் முடிஞ்சு போயிடும். ஈஸ்வரன் அதோட அவரோட நிலை முடிஞ்சு போயிடும். ஈஸ்வரி ராஜேஸ்வர அம்சம்தான் ஈஸ்வரனுடைய பிராட்டி தான் வந்து இருந்தாலும் பார்வதியாகவும் தாட்சாணியாகவும் காமாட்சியாகவும் காசி விசாலாட்சியாகவும் மதுரை மீனாட்சியும் ஒவ்வொரு ரூபத்தில் ஈஸ்வரனோட அம்பாள் வந்துட்டு போனால் கூட அந்த ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரின்ற அம்சம் வந்து உலகத்தில் அதுதான் சொல்லுவாங்கள்ல, அல்டிமேட் அப்படின்வாங்கள்ல நம்ம உலகத்தில். இதை காட்டில் வேறு எதுவுமே இல்லை, என்னோடய அல்டிமேட் தாட்ஸ்ன்னுவாங்க. அதனால் பிரபஞ்ச சக்தியில் இந்து அந்த கடவுள் வணக்கத்தில் பார்த்திங்கன்னா அல்டிமேட் அப்படின்னா அது ஒரே ஒரு சக்தி தான், அது வேறு யாரும் இல்லை, காடஸ் அந்த ஸ்ரீவித்யா. இன்னும் இதோட சூட்சமங்கள் நிறைய இருக்குது, இது எனக்கே தெரியாது. என் உடம்புல ஒரு வாட்டி விஷால்ன்ற ஒரு டிவோட்டி நார்த் இந்தியாவிலேருந்து அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஃபேஸ்புக்கில் நான் வைஷ்ணவி தேவியாக தெரிஞ்சு அவர் என்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பேசும்போது என்ன அந்த காடஸாக பார்த்து நீங்கள் யார், உங்கள் என்ன அப்படின்னு அவங்க இங்கிலீஷை கேட்டே இருக்காங்க. என்னையும் அறியாமல் அதை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் அந்த இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்குது என்கிட்ட, அந்த ஆடியோ இருக்குது. அதில் தான் எல்லோரும் எனக்கு ஒரு கொடுப்பனை, எல்லோரும் ஸ்ரீவித்யா உபாசக நிலையில் தான் அம்பாளை பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த அல்டிமேட் காடஸ் எப்படி இருப்பான்றது எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் நான் லயிச்சு பார்க்கல, அதுக்கான சூழல் இல்லை, எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கலையோ ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா அப்படி பார்த்துட்டேன்னா அதான் என் லைஃபோட அல்டிமேட்டுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அதனால தான் அதை பார்க்காம இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தீபாவுக்கு அந்த நவாவரண பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராஜராஜேஸ்வரி இங்கே மெய்சிலுக்கும் உருவத்தில் அவங்களுக்கு உடல் உள்ள வந்து காட்சி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சொல்லியிருக்கேன். கண்ணை மூடின்னு விளக்கு ஒளியில் அவங்க தியானம் பண்ணிங்கன்னா அம்பாள் ராஜராஜேஸ்வரி சொரூபிணியாக சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறது தெரியும். நான் பாட சொல்லும்போது கூட ஜோதி என்ன பாடுவாங்க தெரியும், ஆனால் நான் மனசில் இதை தான் பாடணும்னு நினச்சேன். அவங்களா பாடினாங்க. குருன்னு சும்மா ஒரு க்ளூ தான் கொடுத்து பார்த்தேன், குருவை பற்றி கூட சொல்லலான்னு. ஆனால் என் உள்ளத்தில் எனக்கு தெரியும், ஏன்னா ராஜராஜேஸ்வரி வந்தால் அங்கே அந்த எல்லையில் யார் பாட வரும் அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி தான். ஏன்னா சக்கரத்தில் வீட்டிருப்பவங்க தான் அவங்க. சிம்மாசனத்தை வீட்டிருக்கிற ராஜராஜேஸ்வரி தான் இன்றைக்கி திருமதி ஜோதி ரகு மூலமாக டெக்ஸாஸ் எல்லை விட்டு இந்த வீட்டுக்குள்ளே நான் யாரையுமே வர விடலை, உறவுகளை கூட நான் வர விட்டதில்லை. ஆனால் அம்பாள் இவங்களுக்கு இன்றைக்கி உத்தரவு கொடுத்தாங்க. கூடவே தீபாவும் வந்து இன்றைக்கி அதான் சொல்கிறேனே, சேனாதிபதியாக வராகியம்மா இந்த தமிழ்நாட்டில், அதுவும் அசோகர்னால் மழை வெள்ளம் எங்கேயுமே தண்ணி இடர்பாடு இல்லாமல் ஒரு துளி மழையும் பெய்ய விடாமல் எந்த விட கஷ்டமும் இல்லாமல் ராஜராஜேஸ்வரியோட தீபாவோட ராஜராஜேஸ்வரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே. அதான் என் உடம்பு மெய் செலுத்துது. நான் தீபாவுக்கு சொல்லிக்கிறேன், அதாவது உபாசனை எடுத்தால் தான் வரணும்னு கிடையாது. எங்கள் எல்லையில் எந்த மாதிரி நம்ம யாரோட பேசுகிறோம், யாரோட பழகிறோம், என்னவா நினைக்கிறோம், இது எனக்கு கிடைத்த ஒரு மகத்துவம் கிடையாது. என் எல்லையில் இருக்க ஆதி பரமேஸ்வரி, ஆதி பராசக்தி, அவங்களோட தூய உண்மையான ஒரு பக்தி. அவங்க முகமே பாருங்கள் இவ்வளோ வெகுளித்தனமாக இருக்குது பாருங்கள். அந்த வெகுளித்தனமான அவங்களோட குணத்துக்கு கிடைத்த பக்தி இன்றைக்கி அவங்களுக்கு ராஜராஜேஸ்வரியை அத்தனை நவாவரண பூஜைக்கு முன்னாடி காமிச்சிட்டாங்க.
நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் திரிசூலம் டிவிலையும் சொல்லியிருக்கேன். லலிதா பரமேஸ்வரி உபாசனை வந்தாலே வராகி அம்மா வராக இருக்க மாட்டாங்க. வராகி அம்மா உள்ளே வராங்கன்னா லலிதா பரமேஸ்வரி வருவாங்க. எப்போ ஒருத்தரோட இல்லத்தில் ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரி வந்துட்டாங்களோ வராகி ரூபத்தில்னா அதுதான் அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டோட அல்டிமேட் பேரின்ப நிலை என்று சொல்கிறது தான். நம்புங்க, நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகை சரம் புகுந்தால் அதிக வரம் பெறலான்ற பாரதியார் வாக்கு. ஏன்னா யாதுமாகி நின்றாய் காளி என்ற பராசக்தியை தான் காளியாக பார்த்தவர் தான் பாரதி. அதே மாதிரி தான் வராகி அம்மாவை காளியாக பார்த்தா காளி தான். அவங்க வக்கர காளியாகவும் மாறுவாங்க, நவகாளியாகவும் நவதுர்கியாகவும் மாறுவாங்க கெட்டவங்களுக்கு. ஆனால் ஒவ்வொருத்தர் இல்லத்துலேயும் வராகி அம்மாவை மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் அம்பாளோட வடிவத்தை நீங்கள் அம்பாளை பாருங்கள். அந்த தெய்வ சொரூபினியாகவே வராகி அம்மா உங்களில் ஒருத்தங்களாக வருவாங்க. எந்த ரூபத்துலையாவது தான் இருக்கேன்னு உணர்வாங்க. இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது கூட என்னோடய குழந்தைக்கு விளக்கில் வராகி அம்மா தெரிஞ்சு அந்த குழந்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதையே நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறேன். நவம்பர் 25 இன்றைக்கி 2021 இருக்கும், கார்த்திகை மாதம். இன்றைக்கி நம்ம கலியுக வரதன் ஐயப்பனும் நம்ம கைவிடலை. திருவண்ணாமலத்துலேருந்து அப்படியே அவரும் வந்தாச்சு. அடுத்ததாக வராகி அம்மாவும் வந்தாச்சு, ராஜராஜேஸ்வரி வந்தாச்சு. இன்றைக்கி எங்களுடைய இல்லம் ஒரு பக்தியினுடைய வெள்ளத்தில் இருக்குது. கடல் கடந்தும் நம்ம ஆத்மாக்கள் பக்தியால் சங்கமிக்கிறோம். இந்த உறவுகள் எதால் வந்தது? வராகி அம்மா அருளால் வந்தது, இறைசக்தியால் வந்த அருள். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். என்றைக்குமே எந்த நிலையில் பணம், காசு, புகழ், பெருமை எது வந்தாலும் நாம் எளியன் நாயின் கிடந்த அடியேன்னு சொல்லுவோம். எப்படின்னா அந்த உலகத்தில் நம்ம தான் அந்த அம்மாவுக்கிட்ட வாழாட்டிட்டு குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளை அவங்க வழிகாட்டிகிட்டே போயிடுவாங்க. அந்த அளவில் தான் வராகி அம்மும் ராஜராஜேஸ்வரம் ஆதி பராசக்தி அன்னையும் நம்மளை இங்கே ஒரு குடும்பமாக சங்கமிச்சிருக்காங்க. வாங்க பயணிப்போம். ஆன்மீகம்ன்றது ஒரு பெரிய கடல் கிடையாதுங்க, ஒரு அன்பான ஒரு பக்தி கடல். யார் வேணால் பயணிக்கலாம். இந்த தோணியில் போய்கொண்டே இருப்போம். மீண்டும் பக்தியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வினைப்படர் ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். பக்தியுடன் என்றும் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் கணேஷா.